தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் தற்போது வங்கி மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பின் குறுக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒரு ஆண்டிற்கு பிறகு கடந்த 8ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு தற்போது சாட்சி விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் சாட்சிகளின் அந்த விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்றும் வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலராக பணியாற்றி வந்த ஹரிஷ்குமார் கடந்த வாரம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது இன்றும் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி ஒரு குறுக்கு விசாரணையை தொடங்கியிருந்தார். செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி மேகலா, சகோதரர் அசோக் குமாருடைய வங்கி கணக்குகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் சாட்சி கூண்டில் நின்றவாறு ஹரிஷ்குமார் இன்று பதில் அளித்து வந்தார். இதன் பிறகு இந்த குறுக்கு விசாரணை இன்று முழுமையாக நிறைவடையவில்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் 28ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். இதனிடையே செந்தில் பாலாஜியுடைய அந்த நீதிமன்ற காவலும் இன்று முடிவடைந்தது. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் மீண்டும் 28ஆம் தேதி நீட்டித்து நீதிபதி தற்போது ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளார். பாலா, விரிவான விவரங்களுக்கு